அரசு பள்ளியில ஆங்கிலம் இன்றைக்கும் சரியா கற்றுக் கொடுக்க கிடையாது. 440 பேர் தேர்ச்சியா இருக்காங்கல்ல ஜேஇ மெயின்ஸ்ல. அதான். அது எந்த கவர்மெண்டாலையும் அதை அச்சீவ் பண்ண முடியல. ஐ மீன் தமிழ்நாடை தாண்டி எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்டாலையும் அச்சீவ் பண்ண அதாவது முடியல. நீங்க கவர்மெண்ட்ல எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றீங்க, பிரைவேட்ல எத்தனை பேர் போயிருப்பாங்க, எத்தனை லட்சம் பேர் போயிருப்பாங்க. அது மத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து போயிருக்காங்க, அது உண்மைதான். ஆனா நம்ம ஸ்டேட்ஸ்ல அரசு பள்ளி மாணவர்கள் போயிருக்காங்க தான். அரசு பள்ளியில நீங்க மெட்ரிகுலேஷன் படிச்சனால தமிழ் வழி கல்வியில படிச்சனோட பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நான் தெரியும். மெட்ரிகுலேஷன்ல படிச்சிருக்கேன். ஆனா என்னோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அரசு பள்ளியில படிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் நல்லா தான் பேசுறாங்க. அன்னைக்கு என் காலேஜ்ல கூட வர பசங்களும் நல்லா தான் ஒரு நிமிஷம். இங்கிலீஷ் பேசுறாங்க. அரசு பள்ளியோடைய பிரச்சனைகளை இன்றைக்கும் தமிழ் வழி கல்வியில படிச்சவங்களால மட்டும்தான் உணர முடியும். அவங்களால போய் மெயின்ஸ்லயும் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ல போகும்போதும் போட்டியிட முடியாது. ஏன்னா நீங்க படிக்கிற இங்கிலீஷுக்கும் அரசு வழியில படிச்சுக்கிற இங்கிலீஷுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நான் அதை படிச்சு வளர்ந்தவன், நான் அதை சொல்றேன் நானு. அப்ப எத்தனை பேரு ஒரு நீட் மூலியமா டாக்டர் ஆயிருக்காங்க, எத்தனை பேரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ல இன்ஜினியரிங் போயிருக்காங்க, எத்தனை பேரு இந்த போட்டியே தவறுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிலபஸ் படிச்ச ஒரு பயணியும் தமிழ் வழி கல்வியில ஒரு படிச்ச பயணியும், இப்ப நீங்க மேக்ஸ வந்து தமிழ்ல நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஆமா. நான் சயின்ஸை வந்து அறிவியல்னு தமிழ்ல படிப்பேன். இதே நான் அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு பயாலஜியில் எடுக்கும்போது என்னால படிக்க முடியுமா? இல்ல, ஆனா முன்னாடி உள்ள அரசு பள்ளிகள் எப்படி இல்ல சார், படிக்க முடியாது. ஏன்னா நான் அறிவியல தமிழ்ல படிச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? 5 சப்ஜெக்ட்ல இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷ். அறிவியலுங்கிறது தமிழ்ல படிப்பேன், சமூக அறிவியலுங்கிற சோசியல் சயின்ஸ் தமிழ்ல படிப்பேன், மேத்தமெட்டிக்ஸ கணிதம் சொல்லிட்டு தமிழ்ல படிப்பேன். நான் முடிச்சிட்டு போகும்பொழுது பயாலஜில நான் பயாலஜிக்கல் படிக்கணும், இல்ல வந்து நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் நான் போறேன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கான பிரச்சனைகள் என்னன்னா, போட்டி போறது கஷ்டம். ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து ஒரு விவசாய பையனா இருந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு ப்ரொஃபஷனல் போட்டி போடுறோம் பாத்தீங்களா, அந்த போட்டியே இங்க ஈக்குவாலிட்டி இல்லைங்கிற. இங்க ஈக்குவாலிட்டி இல்லாத ஒரு எஜுகேஷன் தப்புன்னு நாங்க சொல்றோம்.